நம்ம பென்டன் சீரீஸ்ல நம்ம பென் 10,000 வந்து ஆஸ்மத் கிரியேட் பண்ணி வச்ச 3 ரூலுமே பிரேக் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நம்ம ஆஸ்மத் இந்த ஆம்னிட்ரிக்ஸை யார் யூஸ் பண்ணாலும் அவங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா அந்த டிஎன்ஏ அவங்கள ஃபுல்லா ஆக்குபை பண்ணிரும். சோ அதை தடுத்து நிறுத்ததுக்காக ஒரு டைம் லிமிட்டை செட் பண்ணி வச்சிருப்பாரு. பட் நம்ம பென் 10 கிளாசிக் சீரீஸ்ல வந்த பென் 10,000 வந்து அந்த ரூலை மதிச்சிருக்கவே மாட்டாரு. கிட்டத்தட்ட சில வாரங்களாவே எக்ஸலரேட்டாவே சுத்திட்டு இருந்திருப்பாரு. ரெண்டாவது ரூல் என்னன்னா ஆம்னிட்ரிக்ஸோட ஒரு கோரான ஒரு ரூல்னே சொல்லலாம். எல்லா ஸ்பீசிஸ் நடுவுலயும் நட்பா இருக்கிறதுக்காக தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாரு. பட் நம்ம பென் 10 அல்டிமேட் ஏலியன்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம பென் 10,000 வந்து ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம அந்த பவரை மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்பாப்ல. கிட்டத்தட்ட அவருக்கு அல்டிமேட் ஃபார்ம் வேணும்னா கூட அவரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏலியனா மாறி அதுல அல்டிமேட் ஃபார்ம் எடுக்காம டைரக்டா அவரால் அல்டிமேட் ஃபார்மே யூஸ் பண்ற மாதிரி சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஆஸ்மத் ரொம்பவே கோபமா இருந்தாருன்னு சொல்லலாம். மூணாவது ரூல் தான் நம்ம ஆஸ்மத்துக்கு பென் டெனிசன் மேல மரியாதையே இல்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம ஆம்னிவர்ஸ்ல காமிச்ச நம்ம பென் 10,000 வந்து பயோ ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதுல ஃபியூஷனான ஏலியனை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஆஸ்மத் நான் ஒரு பியூரான டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா அதுல ஒரு கலப்படமா ஆக்கி அதுல ஃபியூஷன் ஏலியனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் 10,000 களி ஊத்திட்டே இருந்திருப்பாரு. சோ நம்மளுக்கு தான் தெரியுமே பென்டனை பத்தி. சோ ஆஸ்மத் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அவன் நிறைய விதத்துல ப்ரூவ் பண்ணிருப்பான். ஏன்னா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டு நினைக்கிறேன். என் பேரு பென் டெனிசன்.